بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு செய்தி கேட்டது படித்தது அதை இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன் பகிர்ந்து கொள்கிறேன். மசீர் அப்பாசி பயான் பண்ணக்குள்ள ஒரு செய்தியை சொன்னாங்க. நீ உலகத்தில் எப்படி குர்ஆனை ஓதினாயோ அதுபோல் என்ன செய், சுவர்க்கத்தில் இனி ஓது, எது முடியுதோ அதுதான் உன்னுடைய இடம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு சவுதியில் ஒரு சகோதரர் லேசான ஒரு வழிமுறை என்ன செஞ்சிருக்கிறார், வகுத்திருக்கிறார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுறேன். ஒரு வருஷத்துக்கு இந்த குர்ஆனை நாங்கள் எத்தனை ஓதுறோம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் பெரும்பாலானாக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு எப்படியும் பெரும்பாலும் 2 குர்ஆன் தான். ஒன்று கன்ஃபார்ம் ரமலானில் எப்படியாவது என்ன செய்யறது, ஒரு குர்ஆனை எப்படியோ கஷ்டப்பட்டு பெரிய பாடுபட்டு ஒன்று முடிச்சுடுறது. அடுத்தது இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டால் எப்படி உங்களோட குர்ஆன் எப்படி ஓதுறீங்க அப்படின்னு கேட்டால் ரமலானில் ஒன்று கன்ஃபார்மாக முடிச்சிருவேன். அடுத்தது எப்படியாவது டைம் கிடைக்கக்குள்ள ஒன்று ஓதுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக குர்ஆன் டைம் கிடைக்கக்குள்ள ஓதுற குர்ஆன் அல்ல, டைம் எடுத்து ஓத வேண்டிய ஒன்று தான் இந்த குர்ஆன். எந்த அளவுக்கு அந்த குர்ஆன்ட மதிப்பு இந்த உள்ளத்துல இல்லாம போயிட்டு சொன்னா டைம் கிடைச்சா என்ன செய்யறது, குர்ஆனை ஓதிக்கொள்றது என்று சொல்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இந்த ரமலான்ல தான் அந்த குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. இந்த குர்ஆனை வருஷத்துக்கு 5 குர்ஆன் லேசா சிம்பிளா கஷ்டம் இல்லாம நேரத்தை பெருசா தியாகம் செய்யாம தூக்கம் வராம வருத்தப்படாம என்ன செய்யலாம், லேசா ஓதலாம். கொஞ்சம் சின்ன ஒரு தியாகம் செய்யணும். நிறைய பேருக்கு இந்த குர்ஆனை இந்த எடுத்தவன தூக்கம் வருகுது, தூங்காம எப்படி ஓதுறேன்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. குர்ஆனை தூங்காம ஓதுறது அப்படி ஓதுறது, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதில் சொல்லிடாது. விளங்கிச்சானே, குர்ஆனை தூங்காம ஓதணும்னா தூங்காம ஓதணும், அவ்வளவுதான். ஏன்டா அந்த ஆசிரம கிட்ட இல்ல. வருஷத்துல 5 குர்ஆனை மிக சிம்பிளா லேசா ஓதலாம். நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் கழிக்கிறோம்? என்னோட லைஃப்ல ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் கழிக்கிறோம். இந்த 24 மணித்தியால எங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் கழிகுது. இந்த 24 மணித்தியாலத்துல தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, படிப்புக்காக எல்லாத்தையும் இந்த 24 மணித்தியாலத்துல இன்பம் துன்பம் எல்லாத்தையும் நாங்க தாங்கி கொள்றோம். இந்த 24 மணித்தியாலத்தை நீங்க நிமிடமாக நீங்க மாத்தினீங்க என்று சொன்னா 24 நீங்க ஒரு மணித்தியாலத்துல 60. அப்ப 60 24 நீங்க 60 பெருக்கினீங்களாக இருந்தால் 1440 நிமிடம் ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு நாளையில் ஒரு மனிதன் கழிக்குகின்ற நிமிடம். 24 மணித்தியாலத்தை நிமிஷத்தால நீங்க பெருக்கினீங்களாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 1440 நிமிடம் கழிக்கிறார். இதை நீங்க 1440 ரூபாயா பாருங்க. அவர் அப்படியே சொல்லி விளங்கப்படுத்துறார். நீங்க இத 1440 ரூபாய் காசு இருக்குது அப்படின்னு பாருங்க. உங்கள்ட்ட 1440 நிமிடத்தை 1440 ரூபாய் மாதிரி நீங்க பாத்தீங்களாக இருந்தால், உதாரணத்துக்கு சொல்லுமே, ஒரு ஆள்கிட்ட 1440 ரூபாய் காசு இருக்குது. இந்த 1440 ரூபாய் காசு இருக்கக்குள்ள ஒரு ஆள் வந்து கேட்கிறார், ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்கிறான்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு உங்கள்ட்ட 1440 ரூபாய் காசு இருக்குது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் காசு தாங்கன்னு கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். 1440 ரூபாயில 400 ரூபாய் தாங்கன்னு கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுக்குறனாலும் கூப்பிட்டு வச்சு ரூமுக்குள்ள கூப்பிட்டு வச்சு 2 மலாறு என்ன செய்யும், அறையத்தான் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். அட அவ்வளவு திமிராடா நீங்கிட்ட இருக்கிற காசை கேட்கிறாங்க. இப்படி நீங்க நிமிஷத்துல அதை காசா பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப 1440 நிமிடம் எங்களோட வாழ்க்கையில கழிஞ்சு போகுது. இதுல நீங்க 1400 நிமிடமும் உங்களுக்கு தான். அதுல தொழிலுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, கொடுக்கல் வாங்கலுக்கு, இன்பத்துக்கு, துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1440 நிமிடத்துல 1400 நிமிடத்தை பயன்படுத்துங்க. வெறுமனே அட்லீஸ்ட் 40 நிமிடத்தை குர்ஆன் ஓதுறதுக்கு ஒதுக்குங்க. ஆனா ஒரே டைம்ல ஒதுக்கிறாங்க. ஒரே டைம்ல குர்ஆன் ஓதுறதுக்கு 40 நிமிஷத்தை ஒதுக்கினா ஓத இயலாது, தூக்கம் தான் வரும். இந்த 40 நீங்க 5 நேரமா பிரிங்க. காலை மாலை எப்படியோ இந்த குளிச குடிக்கிற மாதிரி 5 நேரமா பிரிச்சுக்கங்க. அல்லது சுபஹ், லுஹர், அசர், மக்ரிப், இஷா இப்படி நீங்க பிரிச்சிங்கன்னு சொன்னா 40 5ஆல பிரிச்சா 8. 40 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 8 நிமிஷம். 8 நிமிஷத்துக்கு இந்த குர்ஆன்ல எத்தனை தாள் ஓதலாம்? அவசரமா ஓதுறாக்கள் எத்தனை தாள் ஓதலாம்? எத்தனை தாள் ஓதலாம்? ஹாஃபிஸ் ஒரு 3 தாள் ஓதலாமா? லேசா என்ன செய்யலாம், கொஞ்சம் இந்த அவசரமா ஓதாதாக்கள் கூட 3 தாள் ஓதலாம். நீங்க 3 தாள் ஓத வேணாம். 8 நிமிஷத்துக்கு 3 தாள் ஓத வேணாம். 2 தாள் அதுவும் ஓத வேணாம். 8 நிமிஷத்துக்கு 2 தாளும் ஓத வேணாம். ஒரு தாள் மட்டும் ஓதுங்க.
சுபகு தொழுதுட்டோ அல்லது 5 நேரமா பிரிச்சு 8 நிமிஷத்துக்கு ஒரு தாள் ஓதுங்க. எந்த ஒரு புக்லையும் ஒரு தாள் என்பது 2 பேஜ் ஒரு தாள், 2 பக்கங்கள் தான் ஒரு தாள். அப்ப நீங்க 8 நிமிஷத்துக்கு ஒரு தாள் ஓதிட்டீங்க என்று சொன்னா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தாள் ஓதுவீங்க? எத்தனை தாள் ஓதுவீங்க? எத்தனை பிரிச்சிருக்கோம்? 5 தானே பிரிச்சோம். அப்ப 5 தாள் ஓதுறீங்க. அப்ப 5 தாள் ஓதிட்டீங்கடா உங்களை தெரியாம ஒரு நாளைக்கு நீங்க குர்ஆனில 10 பக்கம் ஓதிட்டீங்க. அப்ப 10 பக்கம் என்பது இந்த குர்ஆனில அரை ஜூஸ். 10 பக்கம் என்பது குர்ஆனில் அரை ஜூஸ் உங்களுக்கு தெரியாம ஓதிட்டீங்க. அப்ப ஒரு நாளைக்கு அரை ஜூஸ் என்று சொன்னா 2 நாளைக்கு ஒரு ஜூஸ் குர்ஆன் உங்களோட வாழ்க்கையில ஓதிட்டீங்க. 8 பிரிச்சு அந்த 8 நிமிஷத்தை 5 பிரிச்சு 8 நிமிஷம், 8 நிமிஷத்துக்கு ஒரு தாள் ஓதுங்க. அப்ப என்ன செஞ்சிருவீங்க? ஒரு 10 தாள் ஓதுடுவீங்க. 10 தாள் என்ன செஞ்சிருவீங்க? ஓதிடுவீங்க. 5 பிரிச்சிங்கன்னு சொன்னா 5 தாள் 10 பக்கம் ஓதிடுவீங்க. அப்ப உங்களோட வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் லேசா 5 தாள் என்பது குர்ஆனில் அரை ஜூஸ், 10 பக்கம் என்பது அரை ஜூஸ். அப்ப 15 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எத்தனை குர்ஆன் ஓதலாம்? ஒரு மாசத்துக்கு எத்தனை குர்ஆன் ஓதலாம்? 7 அரை ஜூஸ் என்ன செய்யலாம்? ஓதலாம். 2 மாசத்துக்கு ஒரு குர்ஆன், 4 மாசத்துக்கு 2 குர்ஆன், 6 மாசத்துக்கு 8 குர்ஆன், 6 மாசத்துக்கு 8 குர்ஆன், 10 மாசத்துக்கு 2 மாசத்தில் ஒரு குர்ஆன், 4 மாசத்தில் 2 குர்ஆன், 6 மாசத்தில் 3 குர்ஆன், 8 மாசத்தில் 4 குர்ஆன், 10 மாசத்துல 5 குர்ஆன். இன்னும் 2 மாசம் போனஸாவே இருக்குது. அதுவும் நமக்கு தான், அதுவும் போனஸ் தான், எடுத்துக்கங்க. அப்ப இப்படி நீங்க ஒரு நாளைக்கு நாங்க கழிக்கிற நிமிஷத்தை 1400 பார்த்து 1440 பார்த்து அதுல 40 நிமிஷத்தை நீங்க 5 பிரிச்சா 5 நேரமாக ஒதுக்கி 5 நேரத்துல 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷத்துல நீங்க ஒரு தாள் ஓதினீங்க என்று சொன்னா ஒரு நாளைக்கு 5 தாள் ஓதுறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 5 தாள் ஓதிட்டீங்கன்னா குர்ஆன்ல 10 பக்கம், குர்ஆனில் 10 பக்கம் என்பது அரை ஜூஸ். அப்ப 2 நாளையில என்ன செஞ்சீங்க? ஒரு ஜூஸ் ஓதிடுவீங்க. அப்ப 2 மாசத்துக்கு ஒரு குர்ஆன், 4 மாசத்துக்கு 2 குர்ஆன், 6 மாசத்துக்கு 3 குர்ஆன், 8 மாசத்துக்கு 4 குர்ஆன், 10 மாசத்துக்கு 5 குர்ஆன். வாழ்க்கையில் 5 குர்ஆனை வருஷத்துக்கு ஓதலாம். 2 மாசம் போனஸ் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா 6 குர்ஆன் செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். மசீர் அப்பாஸ் அப்படி சொல்லலாம் செஞ்சு நான் படிச்சேன்னு ஒரு ஆள் பேசி இருந்தார், கேட்டேன். அதுக்காக என்ன செஞ்சேன்? தகவலை பரிமாறிக்கொண்டேன். ஜஸாக்கல்லாஹு கைர்.